வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இலங்கை தமிழரசு கட்சி நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் நெடுந்தீவு 11ஆம் வட்டார பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நெடுந்தீவு பிரதேச சபை 8 வட்டார உறுப்பினர்களையும் 5 போனஸ் உறுப்பினர்கள் அடங்கலாக 13 உறுப்பினர்களையும் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கின் பிரதான ரயில் சேவைகளில் ஒன்றான யாழ்ராணியின் ஒழுங்கற்றதும் பலவீனமானதுமான சேவைகள் காரணமாக தாம் பாதிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் இருந்து காலை 6 மணிக்கு சேவைகளை ஆரம்பிக்கும் யாழ்ராணி அனுராதபுரத்தை காலை 10:30 மணியளவில் சென்றடைந்ததன் பின்னர் மாலை 2:30 மணியளவில் அனுராதபுரத்தில் இருந்து புறப்படும் சேவையானது மாலை 6:30 மணிக்கு காங்கேசன் துறையை வந்தடையும். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பலரின் நேர அட்டவணையுடன் தொடர்புடைய ரயில் சேவையாக இருப்பதால் அவர்களில் பலர் இந்த ரயில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். இருப்பினும் கடந்த 1 மாதமாக முன் அறிவிப்புகள் இல்லாமல் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்துடன் ரயில் சேவைகளில் தாமதங்களும் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் காங்கேசன் துறை ரயில் நிலைய பொறுப்பு அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வடக்கில் தற்போது ஒரே ஒரு இயந்திரமே சேவையில் ஈடுபட்டு வருகின்றது, ஆதலால் தான் சேவையில் தாமதங்கள் ஏற்படுகின்றன, விரைவில் இந்த பிரச்சனைகள் சீர் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். மன்னாரில் பாரிய அளவிலான காற்றாலை மின் திட்டத்தினால் சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் மீண்டும் கரிசனை வெளியிட்டுள்ளன. வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம், சுற்றுச்சூழல் நீதி மையம், சுற்றுச்சூழல் அறக்கட்டளை லிமிடெட் உட்பட சூழல் பாதுகாப்பு அமைப்புகளே மன்னாரில் பாரிய அளவிலான காற்றாலை மின் திட்டத்தினால் சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் மீண்டும் கரிசனை வெளியிட்டுள்ளன. தனித்துவமான மற்றும் உணர்திறன் வாய்ந்த சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்ட மன்னார் தீவு தொழில்துறை திட்டங்களால் கடுமையான பாதுகாப்பை எதிர்கொள்கின்றது என தெரிவித்து வரும் சூழல் பாதுகாப்பு ஆர்வலர்கள், தொழில்துறை திட்டங்களால் மன்னார் தீவின் பல்லுயிர்கள் பாதிக்கப்படலாம், உள்ளூர் வனவிலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படும் என எச்சரித்து வருகின்றனர். மன்னாரில் அதானி குழுமம் முன்னெடுக்கவிருந்த காற்றாலை மின் திட்டத்தினால் சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கரிசனைகள் வெளியாகியிருந்தன. இந்த கரிசனைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதா என்பதே பிரச்சனையின் மையமாக உள்ளது. கட்டணங்கள் குறித்த விடயங்களும் பொருளாதார நலன்களும் முக்கியம் பெற்றன. சூழல் பாதிப்புகள் குறித்த விடயங்கள் புறக்கணிக்கப்பட்டன என சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாக இலங்கையின் சூழல் பாதுகாப்பினை சமரசம் செய்யும் விதத்திலான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் ஆபத்துள்ளது என அவர்கள் தெரிவிக்கின்றனர். மன்னாரின் பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்புடன் காற்றாலை மின்சக்தி திட்டம் இணைந்து இயங்க முடியுமா என சுற்றுச்சூழல் நீதி மையத்தின் சூழல் விஞ்ஞானி ஹேமந்த விதானகே கேள்வி எழுப்பியுள்ளார். பாதாள உலக கும்பலை சேர்ந்து கனேமுள்ள சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன என்பவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தியின் உருவத்திற்கு ஒத்த உருவத்தை கொண்ட யுவதியொருவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இசார செவ்வந்தி அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்து போலீசார் குறித்த ஹோட்டலுக்கு சென்று சோதனையிட்ட போது இசார செவ்வந்தியின் உருவத்திற்கு ஒத்த உருவத்தை கொண்ட யுவதி ஒருவரை போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவவை நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டுக் கொலை செய்வதற்காக சட்டத்தரணி வேடத்தில் சென்று பிரதான சந்தேக நபருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் இசார செவ்வந்தி தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் பண பரிசு வழங்கப்படும் என போலீசார் அண்மையில் அறிவித்திருந்தனர். இசார செவ்வந்தி தொடர்பில் தகவல் கிடைத்தால் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவின் 0718591727 அல்லது 0718591735 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை எதிர்வரும் 8ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவில் சபாநாயகர் இதனை தெரிவித்தார். நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோனை தும்பரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகமவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டின் போது கொழும்பு குற்றப்பிரிவின் போலீஸ் சர்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் அப்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட 8 போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யுமாறு மாத்தறை நீதிவான் கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி முதல் மார்ச் 19ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் தேசபந்து தலைமறைவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் இடம்பெறாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற்றால் 6 மாதத்திற்குள் இலங்கை 3 தேர்தல்களை சந்தித்திருக்கும் என தெரிவித்துள்ள அவர் இதன் காரணமாக மற்றொரு தேர்தல் சாத்தியமில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் தொடர்ந்து தேர்தல்களை நடாத்தி கொண்டிருக்க முடியாது, அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும் எனவும் உள்ளூராட்சி தேர்தலுடன் பிரதானமான தேர்தல்கள் முடிவிற்கு வரும் மாகாண சபை தேர்தல்களை மாத்திரம் நடாத்த வேண்டும். சட்டங்களை மாற்ற வேண்டியுள்ளதாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாலும் மாகாண சபை தேர்தல்களை இந்த வருடம் நடாத்த முடியாது என்றார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் SM ரஞ்சித் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் தலா 16 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்துள்ளது. இதேவேளை பிரதிவாதிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளதுடன் பிரதிவாதிகளுக்கு குறித்த தொகை அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் சட்டத்திற்கு விரோதமாக எரிபொருள் கொடுப்பனவாக 2,80,500 ரூபாவை பெற்றுக்கொண்டதன் ஊடாக ஊழல் இடம்பெற்றுள்ளதாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.